ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் ஸ்பெஷல் டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்போம், பட் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக, சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம டோனட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு நான் அரை கப் வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். எப்பயுமே ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது கையை வச்சா பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். பால் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. 1 டீஸ்பூன் சுகர், அப்புறமா 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நொறையாக வந்திருக்கு. இப்படி வந்துருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா மாவு, 1/4 கப் சர்க்கரை, அரை டீஸ்பூன் உப்பு, 1 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும். கூடவே நம்ம கலந்து வச்சுருக்க ஈஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஒட்டாமல் பிசைய வரும். இப்போ நான் 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சிடலாம். இந்த மாவை ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 2 ஹார்ஸ் ஆகிடுச்சு. சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக விரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த சைஸில் இருக்கணும். இப்போ டோனட் ஷேப் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டோனட் ப்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவை அதே மாதிரி உருட்டி நம்ம அழகாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை இதே மாதிரி கேப் விட்டு விட்டு வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா பெருசாகிருக்கு. இப்போ இது ஒன்றா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டோனட் தீஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி எண்ணெயை தெளிச்சிக்கலாம். அப்போ தான் டோனட் நல்லா பெருசாக வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் வெளியே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா டோனட்ஸையும் கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ டோனட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா டார்க் அண்ட் ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் டார்க் சாக்லேட்டில் தான் டிப் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான டோனட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.